ஆரோக்கியமான சத்து மாவு எப்படி அரைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். வறுக்கும்போது சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. என்னென்ன எவ்வளோ அளவுன்றதை சொல்கிறேன். கேழ்வரகு 1 கிலோ, கோதுமை 200 கிராம், சிவப்பரிசி 200 கிராம், பச்சை பயிறு 200 கிராம், பொட்டுக்கடலை 200 கிராம், சோயா பருப்பு 200 கிராம், கருப்பு கொண்டை கடலை 100 கிராம், கருப்பு உளுந்து 200 கிராம், கம்பு 200 கிராம், வெள்ளை சோளம் 200 கிராம், திணை 100 கிராம், சோளம் 200 கிராம், பார்லி அரிசி 100 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம், முந்திரி ஒரு 20, பாதாம் ஒரு 20 கிராம் சுக்கு சேர்த்துக்கோங்க. சுக்கோட வாசனை பிடிக்காதுன்னா 10 கிராமுக்கு சேர்த்துக்கோங்க. வறுத்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுக்கோங்க. ஆற வைக்கும் போது 20 ஏலக்காய் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை 2 மாசத்துக்கு தண்ணி படாமல் வச்சிருந்தா யூஸ் பண்ண முடியும். தினமும் காலையில் இந்த சத்து மாவு கஞ்சை காய்ச்சி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது.